ஆனால் அந்த ஃபார்மில் 1-2 சில விஷயங்கள் தவறாகவும் இருக்குது. தவறா இல்லைம்மா, காம்ப்ளிகேட்டாக இருக்குது. அதான் காம்ப்ளிகேட்டட் தவறு ரெண்டும் ஒன்று தான். தவறு வேற, காம்ப்ளிகேட் வேற. சரி, காம்ப்ளிகேட்டடாக தவறுன்றது இப்போ திமுக தவறு. ஐயா காம்ப்ளிகேட்டடாக காம்ப்ளிகேட்டது நாங்கள் உங்கள்கிட்ட போராடுறோம்ல, அது காம்ப்ளிகேஷன். சரியா, ரெண்டு வித்தியாசம் இருக்கு. சரிண்ணா, அது ஒரு விஷயம் இருக்கு. மற்றபடி அது ரொம்ப முக்கியமானது. பட் ஆனால் இது 1 இயருக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கணும். பீகார் தேர்தல் பரப்புரையெல்லாம் எப்போ சார் பண்ண ஆரம்பிச்சாங்க? திரு ஸ்டாலின் அவர்கள் இங்கேருந்து போனார்ல, ஆமாம், அது எப்போ ஆரம்பிச்சாங்க? அது ஆக்சுவலாக ஆரம்பிக்கல, முடிச்சிருக்கோங்க. 7-8 மாதம் இருக்கும் நடந்தது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போவே திரு ஸ்டாலின் அவர்கள் அங்கே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் வேணாம்னு சொல்லியிருக்காரு. ஏன் தகையாட்டுறீங்க? அதாவது பீகாருக்கு போகும்போது அவர் அதை அப்போஸ் பண்ணியிருக்காரு. எஸ்ஐஆர் தாமதம் இல்லையே, என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த அப்ளிகேஷன்லாம் ஃபுல்லப் பண்ணி வாங்குகிற அப்ளிகேஷன் எல்லாம் வந்து நீங்கள் ஏற்றணும். அது ஏற்றி ஓட்டர் லிஸ்ட்டில் அது வருதான்னு செக் பண்ணணும். அப்ளிகேஷன் ஏற்றணும். ஒன்றும் செய்ய முடியாது. 3 வாய்ப்பு 4 வாய்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் 2 வாய்ப்பு தான், ஃபர்ஸ்ட் செகண்ட். அதுக்கு இப்போ கிட்டத்தட்ட திமுக 2 சார். ஆமாம், 2 வாய்ப்பு இல்லை. இது கடைசியாக ஒரு ஃபைனல் டச் இருக்கு. சரியா, இது வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை பார்க்க முடியாது. இப்போ ஆக மொத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா சார், உங்களுக்கு வந்து போதிய டைம் பத்தலை கல்ல ஓட்டு போடுறதுக்கான அந்த விஷயங்களை பண்ணுறதுக்கு திமுகக்கு. இல்லை சார், இருங்க சார், இருங்க. கல்ல ஓட்டுனா எப்படி? நேற்று ஒரு பள்ளி பிள்ளையே ஒருத்தன் வந்து கொண்டிருக்கான். அன்பில் மேஷ் கேட்குறாரு, ஸ்கூலுக்கு உள்ளவா வெளியிலவா? ஏய் கொண்டிருக்காயா அப்படின்னாக்கா அதை பற்றி பேசல, உள்ளவா வெளியவான்னு கேட்குறாரு. நீங்கள் எப்படி தெரியுமா நடந்துக்கிறீங்க? இது எப்படி தெரியுமா சார், இந்த மார்ச்சரியில் வந்து பணத்தை அறுப்பான் தெரியுமா ஒருத்தன், அதுக்குன்னு ஒரு ஆளை வச்சிருப்பாங்க. அவனுக்கு சின்ன வயசு பெரிய வயசு ஓரளவு கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் போனோம். அந்த மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓட்டு. அதனால வந்து மக்களை பற்றி கவலை இல்லை. அன்னைக்கு கரூரில் இறந்து போயிட்டாங்க, அழுதாரு. ஒரு குழந்தைய இன்னைக்கு கொண்டிருக்காங்க, அழுக வரல. அந்த குழந்தை வந்து 16 வயது, சின்ன வயசு பொண்ணு. அவன் அந்த தெருவில் இருக்கான், கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். அந்த பிள்ளைய லவ் பண்ணிருக்கான். வணக்கம் and welcome to Times of Republic, Times Debate, Political Anchor with CP Navin, editor and publisher, Times of Republic. மீண்டும் என் உறவுகளை நோட்டிஃபிகேஷன் சந்திப்பது ஒரு மிக்க மகிழ்ச்சி. மணிக்கணும் கொஞ்சம் உடம்பு முடியல, ஒரு 2-3 நாளாக. ஐயா உடம்பு முடியாமல் இருந்தது. திமுக நல்லதுலாம் கொடுக்க மாட்டாங்க, கெட்டதான் கொடுப்பாங்க. அவரோட ஜலதோஷத்தையும் தொடக்கி எனக்கு கொடுத்தேன். ஐயா இவருக்கு சளி பிடிச்சதுக்கு திமுக தான் காரணம் கிடையாது. இல்லை ஐயாக்காக பிரார்த்தனைலாம் பண்ணுங்கன்னு சொன்னேன். முடியல, 4 நாள் ஆஃபீஸ் பக்கமே வரல. இருந்தாலும் மிக்க மகிழ்ச்சி ஐயாவை சந்தித்தது. அது மட்டும் இல்லாமல் நான் எப்போவுமே உறவுகளுக்கு வேண்டுகோள் வைக்கிறது ஒன்று தான். உங்களுக்காக தான் இவ்வளோ சிரமப்பட்டு நாங்கள் நிறைய வீடியோஸ் எடுத்து இந்த மாதிரி போட்டே இருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு பக்கம் தொங்கிடுச்சுல உருக்குங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க, எங்கள் ஐயா ராவுத்தர் ஐயா எங்க பாயங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃப்ரீயாக இருக்கும்போது அவர் பிஸியாக இருக்கும்போது நான் ஃப்ரீயாக. ஃபைனலி இந்த ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு. சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் மிக்க மகிழ்ச்சி எங்கள் 3 பேரையும் இந்த மாதிரி உட்காந்து நம்ம டிபேட் பண்ணுறதுல. ஸோ நம்ம கெஸ்ட்டாக வரவேற்றலாம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்து திமுகவின் மூத்த முன்னாடி மதிப்புக்குரிய ஐயா டாக்டர் காமாட்சி நாயுடு சாரை வரவேற்கிறோம். சார் வணக்கம். மாமா வணக்கம். என்னோட நண்பர். வணக்கம் மாமா. நான் வாயத்திலிருந்து வணக்கம்னு சொல்கிறேன்ல, பெரிய மனுஷன் அதே மாதிரி சொல்லணும்ல அங்கிள். அவர் சொன்னார்னா அது சொன்னால் நல்லா இருக்கும். ஓ, நான் வணக்கம் சொன்னால் வணக்கம் சொன்னால் நல்லா இருக்காதா? அவர் தானே பொம்பளை பிள்ளைங்க ஆங்கரிங் வந்து உட்காந்து எடுக்குதுங்க. அப்போ என்ன பிரச்சனை? வணக்கம் செல்லம், வணக்கம் கண்ணு. பொம்பளை பிள்ளைன்னு சொல்லுவோம். நீங்க ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குல்ல, சிரிப்பை மட்டும் அந்த பிள்ளை அது என்னடா செல்லம், அது என்னடா கண்ணுங்கிறது. வணக்கம் பாடி லாங்குவேஜ். இங்க பாருங்க செல்லம். ஆமா இல்ல, நான் வணக்கம் சொன்னா மரியாதை வணக்கம் முடிஞ்சிருக்குமா? எனக்கு மட்டும் வாய் தந்து கூட கிடையாது. அந்த பிள்ளைக்கு மட்டும் இல்ல சொல்லலாம், இல்லங்க அதுவும் அப்படின்னு அதுவும் பேசுறது. புறாவுக்கு உங்களுக்கு தெரியுமா, அந்த வீடியோல அழகா உங்களுக்கு இந்த இடத்துல அந்த பிங்க் கலர் பேக் எல்லாம் வைக்கிறாங்க, அழகா இருக்கு. லவ் யூ. ஸ்டேட்ஸ்ல ஃபுல்லா நீங்க பிரபலம். யூகேல இருந்து, கனடால இருந்து, யூஎஸ்ல இருந்து எனக்கு மெசேஜ் வருது. மாமா பாத்தீங்களா, ஐயா பாத்தீங்களா, எப்படி இருக்காருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ உறவுகளே,
ஃபைனலி மாமாவை சந்திச்சிட்டோம். ஆமாம், அவர் கூட இன்னைக்கு வந்து சம்பவம் இருக்கு. அதே மாதிரி ராவுத்தர் இப்ராஹிம் சாரையும் வர வைக்கிறோம் சார். வணக்கம் சார். சரி, நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் சார். சார், ஸ்ட்ரெயிட் அவே டு த டாபிக். அந்த ஃபர்ஸ்ட் இந்த எஸ்ஏஆர் பற்றி பேசிடலாம் சார். எஸ்ஏஆர் அப்படின்றது வந்து சாரை பற்றி அவர்கிட்ட கேளுங்க. ஆமாம், எஸ்ஏஆர் அப்படின்றது உண்மையாகவே பிரச்சனை இருக்கா காமாட்சி நாயுடு சார்? ஆமா, அண்ணா யூனிவர்சிட்டியில் போச்சுல சார். எஸ்ஐஆர் ஆமா, அண்ணா யூனிவர்சிட்டியில் போச்சுல, பிரச்சனை தானே எஸ்ஐஆர் சாரு. இல்லையா யாருங்க இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது, வன்முறை இதெல்லாம் கையில கிடைக்கல எடுத்து தூக்கி போட்டு விட்டீங்க. அதே அந்த பொம்பளைக்குள்ள வந்தா மட்டும் சாக்லேட் விட்டு எறியுது. எப்படி அது கூட எதுவுமே கிடைக்காதப்ப இன்னும் மீஸ் எப்படி முறுக்கி அப்படியே கவர் பண்றீங்களா? என்ன கதை இருக்குது முறுக்குறன்றாரு. அப்படிதான் ஐயா, இப்போதைக்கு அதை ஒன்று தான் முறுக்க முடியும். சரி, நீங்க சொல்லுங்க எஸ்ஏஆர் விஷயத்த சொல்லுங்க சார். எஸ்ஐஆர் வந்து மிக மிக அவசியம், தேவையான உண்மை. ஓகே, ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கணும். அதுதான். ஏன் சார் குளத்தூர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணுமா? 4000 பேர் தான் இருக்காங்களாமே. இல்லைங்க, அதெல்லாம் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்களே. அந்த அம்மா பேசட்டுங்க, அதை பற்றி நம்ம என்ன இருக்குது, நமக்கு என்ன இருக்கு சார். இது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா நீண்ட காலமாக வந்து இறந்து போனவங்கள நீக்கலை. அதே மாதிரி இங்கேருந்து வீடு மாறி போயிருப்பாங்க, அவங்களையும் நீக்காமல் இருக்கும். இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் வந்து பண்ணுறது வந்து இந்த ஃபார்மில் தான் ஃபுல்லப் பண்ணி ரெடி பண்ண முடியும். ஆனால் அந்த ஃபார்மில் 1-2 சில விஷயங்கள் தவறாகவும் இருக்குது. தவறா இல்லமாம்மா, காம்ப்ளிகேட்டா இருக்கு. அதான் காம்ப்ளிகேட்டட் தவறு, ரெண்டும் ஒன்று தான். தவறு வேற, காம்ப்ளிகேட் வேற. சரி, காம்ப்ளிகேட்டடா தவறுன்றது இப்ப திமுக தவறு. ஐயா, காம்ப்ளிகேட்டடா இருக்கு. காம்ப்ளிகேட்டது நாங்க உங்கள்ட்ட போராடுறோம்ல, அது காம்ப்ளிகேஷன். சரியா, ரெண்டு வித்தியாசம் இருக்கு. அது ஒரு விஷயம் இருக்கு. மற்றபடி அது ரொம்ப முக்கியமானது. பட் ஆனால் இது 1 இயருக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கணும். பீகார் தேர்தல் பரப்புரையெல்லாம் எப்போ சார் பண்ண ஆரம்பிச்சாங்க? திரு ஸ்டாலின் அவர்கள் இங்கேருந்து போனார்ல. ஆமா, அது எப்போ ஆரம்பிச்சாங்க? அது ஆக்சுவலா முடிச்சிருக்காங்க. 7-8 மாசம் இருக்கும் நடந்தது. ஆமா ஆமா ஆமா. அப்பவே திரு ஸ்டாலின் அவர்கள் அங்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஏஆர் வேணாம்னு சொல்லியிருக்காரு. ஏன் தலையாட்டுறீங்க? அதாவது பீகாருக்கு போகும்போது அவர் அதை அப்போஸ் பண்ணியிருக்காரு. எஸ்ஏஆர் தாமதம் இல்லையே. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்ளிகேஷன்லாம் ஃபுல்லப் பண்ணி வாங்குற அப்ளிகேஷன் எல்லாம் வந்து நீங்கள் ஏற்றணும். அதை ஏற்றி ஓட்டர் லிஸ்ட்டில் அது வருதான்னு செக் பண்ணணும். அப்ளிகேஷன் ஏற்றணும். கூடாது, பழைய ரவுடின்ற நினைப்புல இருக்கு. அதாவது அப்ளிகேஷனை எல்லாம் நம்ம கொடுக்குற அப்ளிகேஷன் எல்லாம் அவங்க வந்து டைப் பண்ணி அதில் என்ரோல் பண்ணணும். என்ரோல் பண்ணி மறுபடியும் அந்த லிஸ்ட்டு நம்ம கைக்கு வரணும். சரி, அந்த லிஸ்ட்டில் செக் பண்ணி யார் பேரெல்லாம் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணணும். யார் மாமா இல்லாதவங்க பேரை வந்து மறுபடியும் அவன் என்ன சொல்கிறான், மறுபடியும் நீ அப்ளிகேஷனை கொடு அப்படிங்கிறான். மறுபடியும் ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து மறுபடியும் அவன் வந்து அதை டைப் பண்ணி ஏற்றி, அப்போ இதை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை வந்து இந்த அப்ளிகேஷனை வாங்கி கொடுக்கறதே போதும்னு போகும். 2வது முறையாக வந்து இதில் செக் பண்ணி பேர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி திரும்ப ஒரு அப்ளிகேஷனை கொடுக்கறது அது ஒரு விஷயம்மா. அதுக்கப்புறம் அது முடிஞ்சு போய் அது டைப் பண்ணி வந்ததுக்கப்புறம் அதில் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாதான். அதை கேட்டிங்களா கதையை? ஒன்றும் செய்ய முடியாது. 3 வாய்ப்பு 4 வாய்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் 2 வாய்ப்பு தான், ஃபர்ஸ்ட் செகண்ட். அதுக்கு இப்போ கிட்டத்தட்ட திமுக 2 சார். ஆமா, 2 வாய்ப்பு இல்ல. இது கடைசியா ஒரு ஃபைனல் டச் இருக்கு. சரியா? இது வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை பார்க்க முடியாது. இப்போ ஆக மொத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா சார், உங்களுக்கு வந்து போதிய டைம் பத்தல கள்ள ஓட்டு போடுறதுக்கான அந்த விஷயங்களை பண்றதுக்கு திமுகக்கு. இல்ல சார், இருங்க சார், இருங்க. கள்ள ஓட்டுனா எப்படி கள்ள ஓட்டு? இல்ல, என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல, நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. இல்ல சார், கதை விட்டுக்கிட்டு இல்ல சார். இப்போ ஒரு விஷயத்தை இம்ப்ளிமென்ட் பண்ணா இல்ல சார், பேசணும் சார். அறிவுபூர்வமா பேசுங்க. அவர் பேசுவோம். இப்போ அடிக்கிறதுக்கு எடுத்து வாங்குனீங்களா? அது என்னது? கேமரால தெரியுது. சரிதான். என்னது அது எதுக்கு உங்களெல்லாம் வழி கொண்டு வர? உங்களுக்கு எதுக்கு? எனக்கு எதுக்கு தான். எதுக்கு ஐயா இங்க இருக்குல்ல சைட்ல பண்ணுவோம். எதுக்கு அது சார்? இப்போ இல்ல நான் சொன்னது இப்போ என்னன்னா, ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. இப்ப இதுல எப்படி வந்து லூப் ஹோல்ஸை கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு போதிய டைம் பத்தல. நீங்க உட்காந்து ஆராய்ச்சி இதுல எப்படி ஏதாவது பாருங்க யோசிக்கிறீங்களா? நீங்க இந்த சங்கிங்கிறத இங்க வந்து நிரூபிக்க கூடாது. சரி சார், நீங்க கேட்டா ஒரு ஆங்கர் மாதிரி கேட்கணும், அதுக்கு எங்கள்கிட்ட பதில வாங்க. சரி.
நான் வந்து இது முழுமையா தேவைன்னு ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் காலக்கெடு ஜாஸ்தி வேணும்னு சொல்றேன். சரி, குறைஞ்சபட்சம் அவர் பதில் கொடுத்தார்ல ஏதாச்சும் ஸ்டாலின் அவர்கள். இப்போ கிடையாது, இதுக்கு முன்னாடி 8 மாசம் முன்னாடி தான் வேணாம், இன்னும் எவ்வளவு காலக்கெடுன்னு தான் கேட்குறேன். 6 மாசம் தான் காலக்கெடு. 6 மாசம் தான் இருக்கு காலக்கெடு. அதாவது 8 மாசத்துக்கு முன்னாடியே வேண்டான்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னா, இப்போ அங்க வந்து கிட்டத்தட்ட 66 லட்சம் ஓட்டர்ஸை வந்து திருடிட்டானுங்க, இல்லாம பண்ணிட்டான். இந்த 66 லட்சம் ஓட்டர்ஸ் இல்லைன்னு சொன்னதுனால இது இங்கே எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு தவறு நடக்குங்கிறதுக்காக தான் வேண்டான்னு சொன்னான். அதுல ஏன் தெரியுமா 66 லட்சத்துக்கு இருக்கான், அதுல 6 லட்சம் பேர் இங்க இருக்கான், இங்க ஓட்டர் ஐடி கொடுத்து வச்சிருக்கு. நம்பர் 1 தெரியுமா பீகாரிக்கு. 2வது மேட்டருக்கு வரேன். நீங்க சொல்றீங்க இதுல குளறுபடி இருக்கு, காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு, கரெக்டா? ஆமா. அப்போ ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் இதனால ஏகப்பட்ட ஓட்டர் ஐடிகள் வந்து திருடப்படுகிறது, ஏகப்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்க, ஸோ அவங்களுக்கு வாக்குரிமை பறிக்கப்படுவதனால் என் ஸ்டேட்டுக்குள்ள நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், எப்படி என் ஸ்டேட்டுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ண நான் விட மாட்டேன், மக்கள் நீங்க யாரும் அதை ஃபில் பண்ணி கொடுக்க வேணாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னா தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த வாக்காளர்களையும் எடுத்துருவாங்களா தேர்தல் ஆணையம்? ஓட் லிஸ்ட் இல்லாம. அப்போ ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் சொல்லிருக்கணுமா சொல்லிக்க கூடாதா? இதுல இவ்வளவு காம்ப்ளிகேஷன் பண்ணாலும் திருட்டுத்தனம் இருக்கு, என் ஸ்டேட்டுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ண விட மாட்டேன் ஏன் சொல்லல? சட்டமன்றத்துல ஏன் தீர்மானம் நிறைவேற்றல? மதிக்க மாட்டாங்க. 2வது ஆனவங்க எல்லாத்துக்கும் நீதிமன்றம் ஓடுறீங்களா, ஒவ்வொரு கேஸ் உங்க மேல வழக்கு வந்தா இதுக்காக ஏன் நீதிமன்றம் போகலன்னு கேள்விக்கு பதில் இருக்கா முதல்வர்கிட்ட? நீதிமன்றம் போன ஐயா, நீங்க தான் சரியா பார்க்கல. நீதிமன்றம் போயாச்சு. கேஸுக்கு போனது இந்த சாரு, அப்புறம் இந்த மோரு நிறைய பஞ்சாயத்துக்காக அதுக்கு போனது. நான் சொன்னது இதற்காக போனோம். அப்படின்னா அமௌண்ட் வேலையை பாருங்க, நீங்க போய் ஒர்க்கை போய் அப்ளிகேஷனை ஃபுல் பண்ணி வாங்குற வேலையை பாருங்க அப்படின்னு தள்ளுபடி பண்ணிடுச்சு. சரி ஐயா, சரி ஐயா, ஒரு முதலமைச்சர் நான் இது பண்ண வேணாம், நீ மக்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அவங்க பண்ணாம இருப்பாங்க, எல்லாருடைய ஓட்டுரிமையை எடுத்துட முடியுமா நான் கேட்கறேன். முடியாதுல்ல. ஏன் இப்போ முதலமைச்சர் ஸ்டெப்னா நிக்கலாம்ல, ஏன் நிக்க மாட்டாரு? பிஜேபி எதிர்க்கிறீங்க ஐயா. இன்னொரு விஷயம் சொல்ல பாருங்களேன், அதாவது இங்கே பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களுக்கோ அல்லது போதை கலாச்சாரத்திற்கோ இரும்பு கரத்தை கொண்டு நான் நடக்குவேன்னு சொல்லிட்டு ஸ்டாலினுடைய இரும்பு கரம் துருப்பிடிச்சு ஸ்டக்காகி கிடந்துச்சு. மோடி கோயம்புத்தூர் வந்து இறங்கினோடனே இரும்பு கரங்கள் வேலை செய்யுது. அவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு பந்தோபஸ்து எல்லாம் கொடுக்குறாங்க. இரும்பு கோட்டையாக கோயம்புத்தூர் மாற்றப்படுதுன்றாங்க. மோடிக்கு மட்டும்தான் இரும்பு கரம் வேலை செய்யுது உங்க காட்சியில எல்லாம். அஞ்சலுக்கு பாதுகாப்பு, 3000 போலீஸ் பாதுகாப்பு, முடிச்சு விட்டுருவாங்க. மக்களுக்கு அந்த பாதுகாப்பு மக்களுக்கெல்லாம் அவ்வளவு புடுங்க முடியாது. 3000 போலீஸ், அஞ்சருக்கு பாதுகாப்பு, மக்களுக்கு இருக்கு. அஞ்சருக்கு பாதுகாப்பு. சத்தியம் இந்த பிவிஆர்ல படம் பார்க்க போனோம். எல்லாமே பிரதமர் தானா? எல்லாம் 15 போலீஸ் எதுக்கு காமிச்சீங்க? எல்லாமே பிரதமரா? எப்படி எல்லாமே பிரதமரா? பிரதமருக்கு கொடுக்குற பந்தோபஸ்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னா எல்லாமே பிரதமர் ஆகிடுவீங்களா? இதுக்கு தான் சொன்ன முரசொலி படிக்காதீங்க, மூளை வேலை செய்யாது. இங்க பாருங்க, நானு எல்லாருக்கும் 3000 போலீஸ் பாதுகாப்புன்னு கேட்கல. நான் சொன்னது அவருக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு போலவே எங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும், பெண் பிள்ளைகள் கை வைக்காம பாத்துக்கணும். நேற்று ஒரு பள்ளி பிள்ளையே ஒருத்தன் வந்து கொண்டிருக்கான். அன்பில்மேஷ் கேட்கிறாரு, ஸ்கூலுக்கு உள்ளவா வெளியிலவா? ஏய் கொண்டிருக்காயா அப்படின்னாக்கா அதை பத்தி பேசல, உள்ளவா வெளியவான்னு கேட்கிறாரு. நீங்க எப்படி தெரியுமா நடந்துக்கிறீங்க? இது எப்படி தெரியுமா சார், இந்த மார்ச்சரியில வந்து பணத்தை அறுப்பான் தெரியுமா ஒருத்தன், அதுக்குன்னு ஒரு ஆளை வச்சிருப்பாங்க. அவனுக்கு சின்ன வயசு பெரிய வயசு ஓரளவு கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் போனோம். அந்த மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓட்டு. அதனால வந்து மக்களை பத்தி கவலை இல்லை. அன்னைக்கு கரூர்ல இறந்து போயிட்டான்னு அழுதாரு. ஒரு குழந்தை இன்னைக்கு கொண்டிருக்காங்க, அழுக வரல. அந்த குழந்தை வந்து 16 வயது, சின்ன வயசு பொண்ணு. அவன் அந்த தெருவில் இருக்கான், கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். அந்த பிள்ளைய லவ் பண்ணிருக்கான். புரிஞ்சுக்க பாரு. நான் சொல்றத கேளு. கேள்வி அந்த நியூஸ பாத்துட்டு நியூஸ் ஆங்கர் படிச்சாலும் அதே நம்ம கிட்ட பச்சுட்டு இருக்காரு. நான் சொல்றது உண்மை இருக்கா இல்லையா? நான் சத்தியமா நான் நியூஸ் எல்லாம் பார்க்கல. அப்ப நீங்க ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்கீங்க? இல்ல, எனக்கு இதுல வருது இல்ல, மெசேஜ் வருது இல்ல. எங்க இருந்து இந்த மாதிரி பண்ண போறோம்? ஆமா ஆமாவா? ஆமா, தைரியம் ஆமான்ட்டாரு. பார்ட்னர்ஷிப் கூப்பிட்டு. ஆகையினால அந்த குழந்தை வந்து அவங்க அப்பா அம்மா பண்ணது மிகப்பெரிய தவறு. காவல் நிலையத்துல போய் புகார் பேசாதீங்க. புகார் கொடுத்துருக்கணும். புகார் கொடுக்காதனால இன்னைக்கு பாவம் அவங்க பொண்ணை இழந்து நிக்கிறாங்க. அது ரொம்ப வருத்தமான செயல். மிஸ்டர் மாமா காவல்துறையில போய் புகார் கொடுத்ததுக்கு, ஒரு 10 வயசு பெண் பிள்ளையை பாலியல் சீண்டல் பண்ணிருக்காங்க கொடுத்ததுக்கு தான் பெற்றோர் எங்கேயோ ஒரு மசூர் நடந்துச்சுன்னா எல்லா இடத்துலயும் அது நடக்குமா? எங்கேயோ பேசல, நடுமண்டையில மசூர் நடந்து, நடுமண்டையில தான் நடந்துச்சு. அது ஒரு லேடி தான் பண்ணிருக்கா அந்த கதையை.
பாரு. காவல்துறை யார் கண்ட்ரோல்ல இருக்கு? இங்க உங்க பாரு, control ல இருக்கு. இந்த அதுக்காகத்தான் அந்த பொம்பளை போயிட்டு வீட்டுக்குன்னு பத்தி விட்டாச்சு. ஓஹோ, எப்படி? எவ்வளவு பெரிய தண்டனை இல்ல? இல்ல அது போடி வீட்டுக்கு. போடி அடுத்த வீட்டு பொம்பளை போடி வீட்டுக்குன்னு சொல்லுவீங்களா? அப்புறம் அடுத்த வீட்டுக்குன்னா இந்த மாதிரி சின்ன அவர் எல்லா குழந்தையில வீட்டுக்கும் இல்லையா பேசுவாப்ல. நானும் உடனடியா எஃப்ஐஆர் போட்டு உடனடியா அவனை பிடிச்சி போட்சோ சட்டத்துல உள்ள தூக்கி போடுறதை விட்டு லோக்கல்ல உட்காந்து கட்ட பஞ்சாயத்து பேசிட்டு இருந்தா அந்த என்ன யார் அர்த்தம்? அந்த சார் அவனையும் பிடிச்சி அப்படியே உள்ள போட்டுக்கலாமே. பல சாருங்க இன்னும் சுத்திட்டு தான் இருக்காங்களா வெளியில? இந்த யார் அந்த சார்? இந்த மாதிரி இந்த மாதிரி கேட்கறவங்க அத்தனை வயலையும் பிடிச்சி உள்ள போடணுங்கிறேன். அத்தனை வயலையும் போடணும். இப்ப பெண் பிள்ளைக்கு எதிராக இருக்கிறது யாருன்னு கேட்டா இப்ப தூக்கி எங்களை உள்ள போட்டுருவீங்க. யாரு பெண் பிள்ளைக்கு நீயா எதிரியா இருக்க? மிஸ்டர், பெண் பிள்ளைக்கு நீங்க நீங்க பாருங்க, ஒரு காவல. விஷயம் புரிஞ்சுங்க. எனக்கு வாயில இப்படித்தான் வருது. பயப்படுறவன்ட்ட பயம் காட்டுங்க. எது? புரியுதா? உங்க எல்லாம் அப்புறமேட்டு காசுக்கு என்ன நம்பியார் நினப்பு போல இருக்கு. ஏன் நான் நம்பியார் வில்லன் ஆக்டர். நம்பியாராவது வேற மாதிரி கசக்குவாரு. சரி, கஞ்சா காசுக்கே பழகிட்ட போல இருக்கு. சரி ஆட்சியில பாருங்க, ஆ, கஞ்சா கசக்கே பழகியாச்சா. புத்தி எல்லாமே இப்படிதான் போகுது. எதா பேசினாலும் ஒண்ணு பொம்பளை இல்ல கஞ்சா. ஆங்கர் பொம்பளை வேணும் அட முடியும். சரி நான் எல்லாம் சார் நவீன் சார், நீங்க என்ன பண்ணி அடுத்த வாட்டி எங்க பாருங்க, ம். இந்த மீஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணி ஷேவ் பண்ணிட்டு அவரு ஷவர் போட்டு அந்த உட்கார்ந்து சிரிக்க பேசுவாரு. பொம்பளை பிள்ளை நினைச்சிட்டு இப்ப நம்ம வீட்டுல தெரியுமா பண்ணுவான், எனக்கு ஒரு மீம போட்டுருவான். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நீ சட்டையை மட்டும் தானே போட்டு வந்த, நான் உன்னோட உள்ளாட முத கொண்டு போட்டு வந்து நிக்கிறேன். லேடிஸ் கட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகு. எவ்வளவா போகும்போது ஆனா ஐயாக்கு அங்க பிளஸ் வைங்க. ஆம்பளை பொம்பளை மாதிரி இருந்தா விட மாட்டோம். என்னவாமா? சரி இப்போ சார், அதாவது சார் இந்த சார் மேட்டர் விட்டுருவோம். இப்போ அடுத்த மேட்டருக்கு வருவோம் சார். 5 வாட்டி அவர் சார் சார் இல்ல இல்ல அவர் சார் நிமித்தமா சார்னு உங்க சார்னு கூப்பிடலாமா கூடாதா? சார் மாமா, சார் மாமா இந்த அறிவு திருவிழான்னு ஒண்ணு நடத்துறீங்க சார். அதே ஐயாட்ட கேக்குறீங்க? இல்ல அவங்க தானே அவங்க ஊருங்க, அவங்க அது நடத்திருந்ததை கூட அவ்வளவு பிரபலம் ஆகல. ஆனா அதை பத்தி திரு விஜய் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டதுக்கப்புறம் அந்த அறிவு திருவிழா ஃபேமஸ் ஆயிடுச்சு. அந்த ட்வீட்டை அறிவு பார்த்து திருவிழா ஃபேமஸ் ஆச்சு, அசிங்கமாச்சா? அசிங்கமா ஃபேமஸ் ஆச்சு. அசிங்கமா ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கு துணிமொழி என்ன சொல்ற அப்படின்னா, அறிவு இருக்கிறவங்க அறிவு நடத்துறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு ரிப்ளை கொடுத்தாரு திரு விஜய். அதே நீங்க நடத்துறீங்க, அதுக்கு மறுபடியும் என்ன பண்ணாங்க, அதான் நாங்க கேட்கறோம், அதே நீங்க நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த ஹோல் சப்ஜெக்ட் பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களோட கருத்து என்ன? அது அவர் இப்ப என்ன தெரியுமா அவர் புரிஞ்சிருக்கோம், இதெல்லாம் புரிஞ்சுக்காது. ஹோல் ஏதோ சொன்னீங்க இல்ல அந்த முழு கதையும் நான் சொல்லிட்டேன். அதாவது இப்ப பாருங்க, திரு விஜய் அவர்கள் வந்து தேவையில்லாம சில இதுகளை தான் பெரிய புத்திசாலிங்கிற எண்ணத்துல கிரிட்டிசிசம் பண்றாரு. இது மிகப்பெரிய தவறு. அவருடைய தகுதி அறிஞ்சு அவர் நடந்துக்கணும். தகுதி அவர் அவரு தகுதி என்ன, இன்னும் வந்து தேர்தலை சந்திக்கல, இன்னும் அவர் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசு. உடல் சொல்ல உங்களுக்கு தெரியும். வச்சு குடிச்சிருக்கீங்க, அவர் அதையும் ஒரு கவுண்டா போட்டு நீங்க பேசுங்க சார். பேசுறாரு அங்க ஆரம்பிங்க சார். அதாவது மாமன் எடுத்து கொடுக்குறேன். ஒரு மசரும் வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஒண்ணும் புடுங்க வேண்டாம். அவர் அழகா ஆரம்பிச்சாரு. தகுதி இல்லாம தகுதி மீறி பேசிட்டு இருக்காரு. தகுதி மீறி பேசுறாரு. அது வந்து ஒரு அரசுல ஒரு துணை முதலமைச்சர், அவருடைய நண்பரா இருக்கலாம், அவர் சினிமாவில் நடிக்கும் போது. நண்பர்லாம் கிடையாது, விஜய் நண்பர்லாம் கிடையாது. தம்பி மாதிரி கெஞ்சி கேட்டாப்ப ஒரு படம் எடுத்து போய கெஞ்சி கேத்தாடி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் வந்து நின்றதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு என்ன தெரியும், இன்னைக்கு தான் என்னவோ வந்துட்டாருங்கிறதுனால
குருவி சும்மா இருமையா. இன்னைக்கு வந்த உடனே உனக்கு தெரியுது, அன்னைக்கு என்ன தெரியும்? அன்னைக்கு எல்லாம் இங்க பாரு, சும்மா இந்த கதையெல்லாம் விடாதீங்க. நல்ல இங்க பாருங்க, அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. விளையும் பயிர் முளையிலே தெரியுங்கிற மாதிரி இப்பயே அவரை பத்தி அவருடைய இது என்னைக்கு கரூர்ல 41 பேரை காவு கொண்டாரோ அன்னைக்கு அவருடைய நிலை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து காவு கொண்டது அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வீடியோக்களை வெட்டினது, ஸ்கூல் பிள்ளைங்களை வெட்டினது, சாதி வன்மம் நடத்தது, கோயிலுக்குள்ள போக விடாம பண்ணது, அதெல்லாம் நாங்க பண்ணணும். விளைஞ்சும் உருப்படாது. அதான் நாங்க எல்லாம் பண்ணிருக்கோம். நீ பண்ண வந்திருக்க, இது விளைஞ்ச விளக்கு மாதிரி பண்ண வந்திருக்க. புதுசா பண்ண வர்றியா? புதுசா உங்களை பண்ணுவீங்க, நாங்க உங்களை திருப்பி பண்ணிடுவோம். புரிஞ்சுக்கோ. திருப்பியா? ஆமா. சும்மா என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க பாரு, விஜய் வந்து அவர் மிஸ்டர் விஜய் வந்து நல்லவரா கண்டவரானா அவரை பொறுத்த மட்டும் அவருடைய தொண்டர்களுக்கு அவருடைய அதே சமயத்துல வந்து எங்களை விமர்சனம் பண்றதுக்கு, அறிவு திருவிழாவை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு இவர் யாருங்க? இவருக்கு யாருங்க? எங்க அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஒரு தேர்தல்ல சந்திச்சிருக்கணும், ஏதாவது பண்ணிருக்கணும். ஒண்ணுமே ஒண்ணு காங்க முன்ன அதுக்குள்ளேயே வந்து பிள்ளைக்கு பேர் வைக்கிறேன்ட்டு வந்தாக்க என்ன பண்றது சார்? நீங்க போற இடத்துல புள்ள பத்தி வச்சிருக்கீங்க, அதுக்குதான் பேர்லாம் நான் எடுத்து போட்டு வீடியோல காமிப்பேன். போயா, சும்மா இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கயா. பஸ் நிக்கிற ஓவரா பேசுறது. இந்த பாரு, டிபேட் பேசுனா டிபேட்டை பேசு. இந்த கலாய்க்கிற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. என்ன நினைச்சிட்டு இருக்க? அப்புறம் நீங்க சொன்ன வார்த்தையை ஞாபகப்படுத்தவா? ஆமா, எங்களுக்கு ஊரெல்லாம் வப்பாட்டி இருக்குன்னு சொல்லுங்க. ஆமா, எங்களுக்கு ஊரெல்லாம் வப்பாட்டி இருக்குன்னு நீங்க தான் சொன்னீங்க. யார் சொன்னா? நீங்க தான் சொன்னீங்க. டிபேட் எடுத்து போட வைப்பேன். ஆமா ஆமா, அவன் ஊரெல்லாம் வப்பாட்டின்னா என்ன அர்த்தம்? புள்ள பேத்துறீங்க, அது பிள்ளைங்களா பேர் வைக்காம சுத்திட்டு இருக்கு. பேர் வைக்காம சுத்திட்டு இருக்கு. அதாவது நான் அதை வேற மாதிரி கேட்டேன்னா எவ்வளவு அசிங்கம். ஐயா, நீங்க பேசுறீங்களா? நீங்க உங்க சார் மரியாதை சொல்லுங்க, பேசலாமா? சரிங்க சார். என்ன தெரியுமா? என்ஜாய்மெண்ட் வித்அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பெரியார் சொன்னதை கடைபிடிக்கிறீங்க. சரி, இப்போ நம்ம எங்கேயோ ஆரம்பிச்சோம், எங்க நிப்பாட்டீங்க? நான் அறிவு பத்தி பேசணும். நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல தம்பி. அவர் வந்து திரு விஜய் வந்து எங்களை பத்தி சொல்லுவது தவறான செய்தி. தகுதி இல்லைன்னு சொன்னீங்க. அதாங்க, அவருக்கு இத பத்தி சொல்றதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. ஏன்னா அவருக்கு அறிவு இருக்கு. 7வது அறிவோ 8வது அறிவோ மொதல் 5 அறிவு இருக்கான்னு பாருங்க. ஆமா, இங்க இருங்க. எல்லாம் 4 அறிவு உள்ள ஆட்களை கூட்டு வந்து வச்சுட்டு டிபேட் எடுத்துட்டு இருக்கீங்க. ஐயா, உங்களுக்கு எத்தனை அறிவு? எனக்கு ஒரு அறிவுமே இல்லையே. ஏங்க, அப்ப அவரோட கேமரா ஆஃப் பண்ண சொல்லுங்க. 4 அறிவு 5 அறிவு அவருக்கு தம்பி அவருடைய கேமரா ஆஃப் பண்ணு. நீங்களே போ. நான் போறேன், நீங்க போங்க. நான் எதுக்கு போகணும்? லவ் யூ டார்லிங். சரி, இந்த லவ் யூ டார்லிங் நீங்க சொன்னா பிடிக்காது. ஐயோ சாரி. ஒன்லி லேடிஸ். நம்மமா லேடிஸ். சம்சே சம்சே லேடிஸ் லேடிஸ். Ladies, ladies. Samse samse, ladies, ladies. Samse samse, ladies, ladies. Samse samse, ladies, ladies. Samse samse, ladies, ladies. உனக்கு அறிவுங்கிறதே இல்லையா? Ladies, ladies. சம்சே ஏய்,